அப்போ 3 விதமான பாவங்கள் ஒரு மனுஷனை இயக்குது. அந்த 3 விதமான பாவங்கள் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா விந்துலேருந்து உருவாகுது. அந்த விந்துலேருந்து உருவாகிறதால் தான் தாய் தகப்பன் என்ன புண்ணியம் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களை அனுபவிக்கிறோம். தாய் தகப்பன் என்ன பாவம் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி துன்பத்தை பிள்ளைங்க அனுபவிக்கும். இதுதான் சொன்னால் மாதா செய்தது மக்களுக்குன்னா இல்லையா? அப்போது இந்த விந்துல இருக்கிற பாவத்தை முதல்ல அழிடா அப்படின்றான். அது எப்படி சொல்கிறான்? மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையேனும். உலக உற்பத்திக்கு மூலப்பொருள் விந்து தான். அது மரம், செடி, கொடி, நாய், நரி, மஞ்சள் கிஞ்சம் எதுவாக இருந்தாலும் விந்துன்ற ஒரு பொருள் இல்லைன்னா உலகத்தில் உற்பத்தி ஒரு பொருள்ன்றதே இருக்காது இல்லையா? அப்போது விந்து தான் அது மூலப்பொருள் எல்லாத்துக்கும். அப்போது அது எங்கே தங்கிக்குன்னா அது ஒரு குளம், விந்து பை. அங்கேருந்து தான்டா பாவம் உற்பத்தி ஆகுது உனக்கு. அதனால் மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையே, விந்து பையில் பாவன்ற கோரை முளைச்சி அடைஞ்சு போயிருக்குதான். சரி, இதை என்னப்பா பண்ணணும்? டெய்லி ஒரு 4 கட்டு அறுத்து போடுது. அப்போ உன் பாவம் அழிஞ்சிடும். நம்ம தான் அறுக்கிறது இல்லையா? ஒரு பாவத்தை ஒன்றா சேர்த்துன்னு வந்து உள்ளே வச்சுப்போமே தவிர நம்ம பாவத்தை வெளியே தள்ள விரும்புறது இல்லையா? அதனால் சொல்கிறான், மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து நீர் 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் அப்படின்னு. இந்த பாவம்ன்றதை அழிச்சிட்டின்னா அடுத்த பிறப்பு உன் கடவுள்கிட்ட தாண்டா, இங்கே இல்லைடா பூமியில். இப்போ பாவம் அழிக்கணும். பாவம் அழிஞ்சால் தான் இந்த பிறப்பை தவிர்க்க முடியும். பாவம் அழியாமல் பிறப்பை தவிர்க்கவே முடியாது. ஞானி. அப்போது அஞ்ஞானியினுடைய நிலை என்ன, ஞானியினுடைய நிலை என்ன? ஞானியினுடைய நிலை என்ன? ஏன் அவன் ஞானத்தை தேடணும்? அஞ்ஞானியினுடைய நிலை என்ன? ஏன் அவனுக்கு ஞானம் தெரியாமல் வாழறான் அப்படின்னா, ஞானின்றவன் அவனுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்கு கடவுளை தேடி அலைகிறான். அஞ்ஞானின்றவன் அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உலகத்தை தேடி அலைகிறான். அப்போது ஞானி கூட அவனுடைய கர்மத்தை அழிக்கணும் தான் ஞானத்துக்கு போகிறான். இல்லைன்னா அவனுக்கு என்ன வேலைக்கு தாங்க? ஒவ்வொரு மகானும் அவனுடைய கர்மத்தை அழிக்கணும். அதுக்கு எது வழி? எங்கே